நாட்டு செக்குக்கும் இதயம் நல்லெண்ணெய்க்கும் நிறைய வித்தியாசம். இப்போ நீங்க வந்து மதுரையில இருந்து என்னை பார்க்க வரீங்க. ஒண்ணு நீங்க உங்க கார்ல வரணும், அப்படி இல்லைன்னா பஸ்ல வரணும். காரு பஸ் தவிர ஒரு லாரி போயிட்டு இருக்கு, அவரு உங்களுக்கு அறிமுகமானவங்க, அந்த லாரியிலோட நீங்க வரலாம். ஆமா. அப்போ கார் அல்லது பஸ் அல்லது லாரி. ஆனா இதே 60 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து மாட்டு வண்டியில வந்திருக்கலாம். மாட்டு வண்டியில வந்திருக்கலாம். எனக்கு தெரியல எத்தனை வருஷம் நான் கண்டுபிடிக்கிறேன். குதிரை வண்டியில வந்திருக்கலாம். இன்னைக்கு திரும்ப வந்து நான் மாட்டு வண்டியில தான் வருவேன், குதிரை வண்டியில தான் வருவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை நான் எதுல சேர்க்கிறேன்? மாட்டு வண்டி குதிரை வண்டி இஸ் ஈக்குவல் டு செக்கன். பஸ் காரு இஸ் ஈக்குவல் டு இதே. அதாவது காலத்தின் கட்டாயம் முன்னேற்றம். அந்த முன்னேற்றம் தான் காரு பஸ். மாட்டு வண்டி குதிரை வண்டி தப்பான விஷயம் இல்லை, சிறப்பான விஷயமா இருந்தது. முன்னேற்றம் இல்லை, அது வந்து பழைய விஷயம். அதுலயும் சக்கரை இருந்துச்சு, பஸ்லயும் சக்கரை இருக்கு, இதுலயும் சக்கரை. சக்கரங்கிறது ரெண்டுலயும் இருக்கு. மற்றபடி கார்ல பஸ்ல தான் வரணும், அப்பதான் நேரத்துல வர முடியும். இது ஒண்ணு. அப்போ இதயம் நல்லெண்ணெய்க்கும் செக்கெண்ணெய்க்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு மிக அருமையான விளக்கம். அருமையா புரியும். மிக அருமையான விளக்கம். ரெண்டாவது வித்தியாசம், இதயம் நல்லெண்ணெய் தயாரிக்கிற போது மின்சார செலவு 10 யூனிட் என்றால், செக்கெண்ணெய் தயாரிக்கிற போது மின்சார செலவு 15 யூனிட். எது சிறந்தது? ஒரு பொருள் தயாரிக்கிற போது செலவினங்கள் எவ்வளவு, செலவினங்களை பார்க்கணும், கால அளவு. ஆமா, செலவினங்களை பார்த்தீங்கன்னா 10 யூனிட் மின்சாரம் செலவழிச்சு தயாரிப்பீங்களா, 15 யூனிட் மின்சாரம் செலவழிச்சு தயாரிப்பீங்களான்னா 10 யூனிட் தான் சரி. அது இதே இரண்டாவது. மூணாவது வித்தியாசம், மின்சாரம்